ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழிகள். இதை ஸ்ட்ருத்தியோகேம்லஸ் இனம்னு சொல்கிறாங்க. பறவைகள் இனத்திலேயே இதுதான் ரொம்ப பெரிய இனம்னு சொல்லப்படுது. இது இயற்கையாகவே ஆப்பிரிக்கா போன்ற பூமத்திய ரேகையோட காட்டுப்பகுதிகள்லையும் அரேபியா போன்ற பாலைவன நாடுகள்லையும் அதிகமாகவே காணப்படுறதாக சொல்கிறாங்க. இந்த பறவைகள் பொதுவாகவே மணிக்கு 43 மைல், அதாவது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலேயே ஓடும் திறமை கொண்டதாக சொல்லப்படுது. ஆபத்தை உணரும் போது இது தன்னுடைய தலைகளை மணலுக்குள்ளே புதைச்சி வச்சுக்குமா. நெருப்பு கோழிகளுக்கு பொதுவாகவே பற்கள்ங்கிறது இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பற்கள் இல்லைனாலும் உணவுகளை செரிக்க வைக்கிறதுக்காக உணவுகளோடு சேர்த்து கற்களையுமே இது சேர்த்து முழுங்குன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. பெண் நெருப்பு கோழிகள் எல்லாமே கூட்டமாக சேர்ந்து தான் தங்களுடைய முட்டைகளை இடுறதாகவும், கூட்டமாக முட்டை இட்டாலும் பாட்டைம் கூட்டு மாதிரி பகலில் பெண் நெருப்பு கோழிகளும் இரவில் ஆண் நெருப்பு கோழிகளும் முட்டைகளை அடை காக்கிறதாகவே சொல்கிறாங்க. இது பள்ளமான இடங்களில் தான் முட்டையை விடுன்னு சொல்லப்படுது. இத்தனை முட்டைகளை விட்டாலுமே இது உலகத்திலேயே இதுதான் பெரிய முட்டைகளுமே சொல்கிறாங்க. இதோட அளவை பார்த்தீங்கன்னா 30 to 60 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.